பிதா குமாரன் பரிசுத்தாகிய திரியேசுவின் திருப்பெயராலே இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் தேவ ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். ஆம், கிருபியாய் கொடுத்த இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய திருச்சமூகத்தில் வந்து உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகார ஐக்கியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தாவே நாங்கள் பாடுகின்ற பாடலும் ஏறடிக்கின்ற மண்டாட்டும் கேட்கின்ற உம்முடைய சத்தியமும் எங்களை கர்த்தாவே உமக்கென்று பிரதிஷ்டைப்படுத்தத்தக்கதாய் நீர் எங்களுக்கு இதுமாக ஜெபிக்கிறப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வருகின்ற மக்களையும் நீர் கூட்டி சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. நாங்கள் ஒரு மன ஆவியோடு கூட கர்த்தாவே உம்முடைய திருச்சமூகத்திலுமே ஆராதிக்க எங்களை முற்றிலுமாக உம்முடைய கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்படுத்திக்கொள்ளும் வழிநடத்தும் எல்லா துதி கனமையும் மக்கள் அடிக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தருடைய நாமம் புகழ்ச்சிக்காகவும் எழுந்து நின்று கிறிஸ்துவ பாமாலை 19 பாடுவோம். கிறிஸ்துவ பாமாலை 19. வண்ணமாக கர்த்தரை உம்மை வணங்குவேன், தெய்வீக ஈவை பெறவே ஈடென தருவேன் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். வண்ணமாக
நாம் நின்ற முறையாக படிக்க கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 146. 146ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக படிப்போம். அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் இரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மனுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையிலுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்னென்னைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மனங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். முறையாக படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் படித்து முடித்தாயிற்று. இந்த நாளுக்குரிய வேத பாடத்தை வாசிக்க நாம் கவனமாய் கேட்போமாக. நாம் வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடகம் அது 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன், அடியேன்தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனாத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனாத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவிபோசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே. உன் தகப்பனாகிய யோனாத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நிமித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போலிருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக்கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானனுடைய குமாரன் மேவிபோசேத் நிமித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம்
உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவி போசேத் என்னும் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். மேவி போசேத்திற்கு மீகா என்னும் பேருள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான். சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவரும் மேவி போசேத்திற்கு வேலைக்காரராய் இருந்தார்கள். மேவி போசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாய் இருந்தது. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடலும் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப பாடம் அது அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 35 வரை. அப்போஸ்தலர் 9 வசனங்கள் 32 முதல் 35 வரை. பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவர் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கும் போனார். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்மாத உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றார். உடனே அவன் எழுந்திருந்தார். லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாகும். சபையார் அமர்வோம். இந்த நாளுக்குரிய மகிழ்வுக்கு முன்னாவே அன்பு பிள்ளைகள் சொல்லுவார்கள். நாம் யாவரும் எழுந்தின்று கர்த்தரை துதிக்கின்றோமாக பாமாலையில் 293ஆம் பாமாலை பாடுவோம். 293. நிர்பந்தமான பாவியாய் நான் இங்கே தேவரிற்கே முன்பாக கலக்கமாய் நடுங்கி வந்தேன். கர்த்தரே இறங்குமேன் இறங்குமேன் என்றும் கெஞ்சி கேட்கிறேன் என்ற பாடலில் நாம் யாவரும் எழுந்திருந்து பாடுவோம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பாடம் மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. மார்க் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சுஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து, அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறுகையைப் போல சுஸ்தமாயிற்று. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியருடைய ஆலோசனை பண்ணினார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்துகொள்ளப்பட்ட சுவிசேஷோட வாசித்தாயிற்று. கிறிஸ்துவ மகிமை உண்டார். Peter said to him, Annie, as Jesus Christ heals you, rise and make your bed. And immediately he rose. Acts 9:34. பேதுரு அவனை பார்த்து ஐயனாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குவார். நீ எழுந்து நீயே உன் படுக்கையை போட்டுக்கொள் என்றார். அப்பொழுது அவன் எழுந்திருந்தான். அப்போஸ்தலர் 9:34. பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றார். அப்படி அவன் எழுந்திருந்தான். உடனே அவன் எழுந்திருந்தான். அப்போஸ்தலர் 9:34. பேதுரு அவனை பார்த்து, ஐனேயா, அதை இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்கிறா, நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். அப்போஸ்தலர் 9:34. பேதுரு அவனை பார்த்து, ஐயனாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்கிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். அப்போஸ்தலர் 9:34. பேதுரு அவனை பார்த்து, ஐயனாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றார். உடனே அவன் எழுந்திருந்தான். அப்போஸ்தலர் 9:34. And Peter said to him, Ananias, Jesus Christ heals you, and rise and make your bed. He immediately rose. Act 9:34. பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுகிறான். அப்போஸ்தலர் 9:34. மாற்றுத்திறனாளிகளை கனிவுடன் கனப்படுத்துதல். உடல் மற்றும் உள ரீதியான மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குணமாக்க முடியாத உடல்நலம் குன்றியோரின் ஞாயிறு. பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றார். உடனே அவன் எழுந்திருக்கிறான். அப்போஸ்தலர் 9:34. பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றார். அப்போஸ்தலர் 9:34. மாற்றுத்திறனாளிகளை கனிவுடன் கனப்படுத்துதல். பேதுரு அவனை பார்த்து,
ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். அப்போஸ்தலர் 9:34. பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருக்கிறான். அப்போஸ்தலர் 9:34. பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். அப்போஸ்தலர் 9:34. பேதுருவை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். எழுந்து படுக்கை நீன் போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். அப்போஸ்தலர் 9:34. மகிழ்விக்கும் மன்னா. தலைப்பு: உடல் மற்றும் உளரீதியான மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குணமாக்க முடியாத உடல் நலம் குன்றியோரின் ஞாயிறு. மாற்றுத்திறனாளிகளை கனிவுடன் கனப்படுத்துதல். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். அப்போஸ்தலர் 9:34. தேங்க்யூ, க்ளோரி டு காட். பிரைஸ் லார்ட். மகிழ்விக்கும் மன்னா. மாற்றுத்திறனாளிகளை கனிவுடன் கனப்படுத்துதல். உடல் மற்றும் உளரீதியான மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குணமாக்க முடியாத உடல்நலம் குன்றியோரின் ஞாயிறு. பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை போத்திக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். அப்போஸ்தலர் 9:34. ஆமென். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். அப்போஸ்தலர் 9:34. Disability, care and honor. Sunday for the mentally and physically challenged and palliative patients. And Peter said to him, Eunice, Jesus Christ heals you. Rise and make your bed. And immediately he rose. Acts 9:34. Disability, care and honor. Sunday for the mentally and physically challenged and palliative patients. And Peter said to him, Aeneas, Jesus Christ heals you. Rise and make your bed. And immediately he rose. Acts 9:34. பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்கிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். அவன் உடனே எழுந்திருந்தான். அப்போஸ்தலர் 9:34. மாற்றுத்திறனாளிகளை கனிவுடன் கனப்படுத்துதல். உடல் மற்றும் உடல் ரீதியான மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குணமாக்க முடியாத உடல் நலம் குன்றியோரின் ஞாயிறு. பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்கிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றார். உடனே அவன் எழுந்திருந்தான். அப்போஸ்தலர் 9:34. பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்கிறார். நீ எழுந்து ஒரு படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். அப்போஸ்தலர் 9:34. பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றார். உடனே அவன் எழுந்திருந்தான். அப்போஸ்தலர் 9:34.
And Peter said to him, Ananias, Jesus Christ heals you. Rise and make your bed. And immediately he rose. Acts 9:34. And Peter said to him, Ananias, Jesus Christ heals you. Rise and make your bed. And immediately he rose. Acts 9:34. பேதுரு அவனை காத்து ஐயனாரே, இயேசு கிறிஸ்து உன்னை உணவாக்கிறாய். வீரக்கு உன் படுக்கைக்கு மேலே போத்துக்கோ என்றாள். உடனே அவர் கத்தருக்கு அப்போஸ்தலர் 9:34. பேதுரு அவனை பார்த்து, ஐயனாரே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்கினார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே பார்த்துக்கோ என்றார். உடனே அவரை எழுந்திருந்த அப்போஸ்தலர் 9:34. பேதுரு அவனை பார்த்து, ஐயனாரே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை போற்றிக்கோ. உடனே அவன் என்று. அப்போஸ்தலர் 30:34. பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுது உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றார். உடனே அவன் எழுந்திருந்தான். அப்போஸ்தலர் 9:34. பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ உன் படுக்கையை நீரே போட்டுக்கொள் என்ற. உடனே அவன் எழுந்திருந்தான். அப்போஸ்தலர் 9:34. பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். அப்போஸ்தலர் 9:34. பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணப்படுத்துகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்தான். அப்போஸ்தலர் 9:34. And Peter said to him, Aeneas, Jesus Christ heals you. Rise and make your bed. And immediately he rose. Acts 9:34. And Peter said to him, Aeneas, Jesus Christ heals you. Rise and make your bed. And immediately he rose. Acts 9:34. பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். அப்போஸ்தலர் 9:34. And Peter said to him, Aeneas, Jesus Christ heals you. Rise and make your bed. And immediately he rose. Acts 9:34. And Peter said to him, Aeneas, Jesus Christ
Christ heals you, and rise and make your bed, and immediately he rose. Acts 9:34. And Peter said to him, rise and Peter said to him, Aeneas, Jesus Christ heals you, rise and make your bed, and immediately he rose. Acts 9:34. Amen. And Peter said to him, Aeneas, Jesus Christ heals you, rise and make your bed, and he immediately rose. Acts 9:34. பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகின்றார், நீ எழுந்திரு, உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். அப்போஸ்தலர் 9:34. முன்னாவே சொல்வோம். பேதுரு அவனை பார்த்து, ஐனாவே, கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் கடவுளை ஆராதிக்கின்ற வேளையிலே கடவுள் நம்மோடு கூட இடைபடுகின்றவராக இருக்கின்றார். அன்றைக்கு பவுலும் சீலாவும் நடு இரவிலே கர்த்தரை துதித்த பொழுது அவருடைய வாழ்க்கையிலே கட்டப்பட்டிருந்த எல்லா கட்டுகளையும் நிவர்த்தி பண்ணின கர்த்தர், ஒருவேளை இந்த நாளிலே நாம் மாற்றுத்திறனாளிகளை குறித்து நாம் பார்த்து கொண்டோம். நம்மை திருச்சபை நம்மை அழைத்திருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? ஒருவேளை உலக பிரகாரமாக வெளி சரீரத்திலே நாம் எப்படி இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து தேவ சமூகத்திலே தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. இன்றைக்கு அநேக தலைவர்களை வாழ்க வாழ்க என்று சொல்லி உலக மக்கள் கூப்பிட்டு கொண்டிருக்கலாம். நீங்களும் நானும் வாழ்க வாழ்க என்று சொல்லக்கூடிய ஒரே நாமம் உண்டு என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவின் நாமம். இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அவருடைய நாமத்திலே கூடி வந்திருக்கிற நீங்கள் நானும் ஐயா நீர் வாழ்க, உம்முடைய நாமம் வாழ்க என்று சொல்லி நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம்.
கர்த்தர் நம்மத்திலே இடைப்பட்டிருக்கின்றார். அவர் உங்களை என்னை போல அல்ல, அவர் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கின்ற பரிசுத்தர். எனவே நீங்கள் நானும் தேவ சமூகத்திலே வந்திருக்கின்றோம். சிங்காசனத்திலே வீட்டிருக்கின்ற தேவன் ஆராதிக்க வந்திருக்கின்றோம். நாம் செய்கின்ற ஆராதனை அவர் ஒருவருக்கு மட்டும்தான். ஆண்டவரே, உமக்கே ஆராதனை செய்ய நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. மனிதர்களுக்கு அல்ல, மனிதர்களை பிரிதப்படுத்த நாங்கள் வரவில்லை. ஆண்டவரே, நீர் அல்லவா சிங்காசனத்தில் வீட்டிற்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை என்று சொல்லி நாம் பாடுவோம்.
எனக்குள்ளாக வாசம் செய்யும் அப்பா. ஆமாண்டவரே, நான் எந்த சூழ்நிலும் இலக்கரித்து போகாதபடி ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் என்னை நீர் முன்குறித்திருக்கிறேன், அழைத்தும் இருக்கிறேன். இந்த பரிசுத்தமான நாளிலே உம்முடைய திருச்சமூகத்திலே வந்து நிற்கத்தக்கதான வெள்ளனையும் சத்துவத்தையும் கொடுத்திருக்கிறீர்களப்பா. அதற்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய கல்வாரி கரம் நீட்டி தொட்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கல்வாரி கரம் கர்த்தாவே எங்களை ஒவ்வொருவரையும் தொட்டு உம்முடைய காரத்திலிருந்து பாய்கின்ற பரிசுத்தமுள்ள ரத்தம் எங்களுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கர்த்தாவே எங்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. வந்த ஒருவரும் வெறுமனே திரும்பாதபடி ஆண்டவரே இந்த நாளிலே நீர் கொடுக்கின்ற சமாதானத்தை பெற்றுக் கொண்டவர்களாய், நீர் கொடுக்கின்ற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு இந்த நாள் மட்டுமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தடையாயிருந்த எல்லா தடைகளையும் கர்த்தாவே இந்த நாளிலே நீர் நீக்கி போட்டதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக செல்கிறார் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தாவே நீக்கி போட்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆம் கர்த்தாவே, பலவீனத்தோடு வந்திருப்பார்கள் என்றால் நீர் பலப்படுத்தும். அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னவனமாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லி கர்த்தாவே ஒவ்வொருவரும் தங்கள் வாயிலே அறிக்கை பண்ணத்தக்கதான கிருபையா ஜெபிக்கிறப்பா. சுகவீனத்தோடு வந்திருக்கிறவரை நீர் கரம் நீட்டி தொடும் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் என்ற அந்த வார்த்தை இந்த நாளிலே சுகவீனத்தோடு வந்திருக்கிறவர்களுக்கு ஜீவனுள்ள வார்த்தையாய் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. வந்த ஒவ்வொருவரையும் 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 பேர் பேராக குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. ஓம் கர்த்தாவே, நாங்கள் யாவரும் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய், நிரம்பி வழியும் பாத்திரங்களாய், உம்மை பிரதிபலிக்கும் பாத்திரங்களாய் கர்த்தாவே அநேகருக்கு முன்பாக கர்த்தாவே உம்மை வெளிப்படுத்துகின்ற பாத்திரமாய் வணியும் ஆண்டவரே நாங்கள் களிமண் ஆண்டவரே குயவனாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்திருக்கின்றோம். எங்களை வணைந்து கர்த்தாவே நீர் கர்த்தாவே வரக்கூடிய நாட்களிலே எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. இப்பொழுது உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு ஆண்டவரே. அது கர்த்தாவே இது தான் அனுப்பினதை நிறைவேற்றாமல் பெருமையாய் திரும்பாது என்று சொல்லி நான் வேதவசம் சொல்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தாவே அடியனை மறைத்து உம்முடைய வார்த்தை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. வந்த ஒவ்வொருவரும் கர்த்தாவே இதோ மன நிறைவோடு சமாதானத்தோடு கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே நல்லது என்பதை ருசித்து பார்க்கத்தக்கதாய் கிருபை ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆம் கர்த்தாவே, அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக கடந்து செல்ல அடியனை கொண்டு இந்த நாளிலே நீர் கொடுக்க இருக்கிற வார்த்தைக்கு நன்றியோடு துதிக்கிறப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அடியனை மறைத்து நீர் பேசும் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் ஒரு கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிக்கணுமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அமர்ந்து அப்படியே ஜெப பாடலை பாடுவோம். Amen.
வாரும் பரிசுத்த ஆவியானவரே. இப்பொழுது நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் கேட்க அவளோடு காத்திருக்கிறோமப்பா. அன்றைக்கு தீர்க்கதரிசியின் வாயிலே உம்முடைய வார்த்தையை வைத்த கர்த்தர்தாமே இப்பொழுதும் அடியனுடைய வாயிலே உம்முடைய வார்த்தையை வைத்து அதை கேட்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் ஜெபிக்கிறோப்பா. வந்த நாங்கள் ஒருவரும் வெறுமனே திரும்பாதபடி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் உட்கொண்டவர்களாய் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபையாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். எல்லா துதி கனமையும் உமக்கு அடிக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனிருந்தும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பை அன்பு பிள்ளைகள் சொல்ல நாம் கேட்டோம். மாற்றுத்திறனாளிகளை கனிவுடன் கனப்படுத்துதல். இது பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 18வது ஞாயிறு. அதாவது இதற்கு அவர்கள் கொடுத்திருக்கின்ற முழு தலைப்பை பார்க்கின்ற பொழுது மாற்றுத்திறனாளிகளை கனிவுடன் கனப்படுத்துதல் மட்டுமல்ல, உடல் மற்றும் உளவு ரீதியான மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குணமாக்க முடியாத உடல்நலம் குன்றியோரின் ஞாயிறு என்று சொல்லி நம்மை சிந்திக்க அழைத்திருக்கின்றார்கள். இதற்காக இந்த நாளில் 3 வேத பாடங்களை நாம் வாசிக்க கேட்டோம். சற்று நேர தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பாடம் இன்றைக்கு வாசித்த அந்த முதலாம் வேத பாடத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் முழுமையும், 1 முதல் 13 வசனங்கள் தான் அதில் இருக்கின்றது. முழுமையும் எடுத்து வைத்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் அதான் இந்த நாளிலே முதல் வேத பாடம். நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, நம்முடைய இந்திய நாடு பலதரப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கின்ற மக்கள் வாழ்கின்ற நாடாய் இருக்கின்றது. இதிலும் ஒரு சில மக்கள் தங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு பல சவால்களை சந்தித்து வாழ்கின்ற ஒரு நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இப்பொழுது இருக்கின்ற இந்த திருநாட்டின் மக்கள் தொகையில் 4.8% வரை மாற்றுத்திறனாளிகள் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. 100% எவ்வளோ பேர்? 4.8% மக்கள் இன்றைக்கு இந்திய தேசத்திலே மாற்றுத்திறனாளி இருக்கிறார்கள் சொல்லி கணக்கிடப்பட்டிருக்கின்றது. சாமுவேல் கிரிக் என்பவர் சொல்கின்ற பொழுது டிசபிலிட்டி, அவர்களை குறித்து சொல்லும்போது டிசபிலிட்டி, இயலாமை என்ற வார்த்தையை உருவாக்கிய பெருமைக்குரியவராய் இருக்கின்றார். அதற்கு பிற்பாடு உடல் ஊனமுற்றவர்கள், அதாவது பாடி ஃபங்க்ஷனை விட்டு பாடி ஸ்ட்ரக்சரை வச்சு அவர்களை உடல் ஊனமுற்றவர்கள் என்று சொல்லி நாம் சொன்னோம். ஆனால் அது சற்று பின் அளவிலே மாற்றுத்திறனாளிகள், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, இட்ஸ் நாட் டிசபிள்டு, இது ஏபிள்டு, அவர்களாலும் முடியும் என்று சொல்லி மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லி அவர்களுக்கு பெயர் வைக்கப்பட்டதாக நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, இந்த 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தை 2 சிறு தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று தாவீதின் கரிசனை, இரண்டாவது தாவீதின் மரியாதை. ஒன்று தாவீதின் கரிசனை. பார்க்கின்ற பொழுது இயலாமையில் இருந்த மேவிபோசேத்தை மீது தாவீது கரிசனை கொள்கின்றார். அதை நாம் பார்க்கின்ற பொழுது 1 முதல் 8 வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு பார்க்கின்றோம் 1ஆம் வசனத்தில் என்ன பண்ணுறார்? யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெற்றவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். தாவீது அரசர், ராஜாவாக முடிசூட்டப்பட்டு விட்டார். நமக்கு நன்கு தெரியும், இஸ்ரவேலிலே முதல் ராஜாவாகிய சவுல்
அவர் கடவுளோடு கூட இருந்த மட்டுமாக அவர் எல்லாவற்றையும் அவர் செய்தார் என்று பார்க்கின்றோம். ஆனால் நடைபெற்ற காரியம், சவுலுக்கு பிற்பாடு தாவீதை ராஜாவாக்கின பொழுது அங்கு நடைபெற்ற காரியங்களை நாம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கு மிக அருமையாக சொல்லப்படுகின்றது. எதற்காக சாவுல் தாவீதை கொல்ல வகை தேடினான் என்று பார்க்கின்றோம். என்றால் அவர் தாவீதோடு கூட இருக்கின்ற பொழுது கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்பதை சவுல் அறிந்த பிற்பாடு அங்கு நடைபெற்ற காரியங்களை பார்க்கின்ற பொழுது, என்றால் தன்னுடைய ராஜா பதவிக்கு, தன்னுடைய ராஜ்ய மகிமைக்கு ஒருவன் வந்து விட்டான் என்று சொல்லி அங்கு ஒரு பொறாமை எண்ணம் ஏற்பட்டதின் நிமித்தமாய் அங்கு பார்க்கின்றோம். அங்கு பார்க்கின்ற 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். அங்கு என்ன பண்ணுகின்றார், அங்கு என்ன நடக்குது? 5ஆம் வசனம் வாசிக்கலாமே. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்தினான். சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாய் ஆக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரின் கண்களுக்கும் கூட பிரியமாக இருந்தான். பாருங்க, ஒரு மனுஷன் மற்றவர்களுக்கு நாம் பிரியமாக இருக்கின்ற பொழுது இங்கே பார்க்கின்றோம் சவுளுடைய ஆட்கள் தாவீது மீது பிரியமாக இருந்தார்களா? அடுத்து வாசிக்கலாம். இங்கே தான் இந்த 6ஆம் வசனம் தான் ஒரு திருப்பு முனையாக இருக்கின்றது. அங்கே பாருங்க, தாவீது பெலிஸ்தேரை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலிருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேல தாளங்களுடனும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு என்ன பண்ணுறாங்க? ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு போகிறாங்க. அதோடு நிறுத்திருந்தா பரவாயில்ல. அடுத்த வசனம் அவங்க பாருங்க, அவங்களுக்குள்ள வந்தது ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி பாடினார்கள். அவ்வளோதான் முடிஞ்சது. அது வரைக்கும் தாவீதை சவுல் எல்லாவற்றுக்கும் முகப்படுத்தினவன், எங்கு வேணுமானாலும் அனுப்பி வென்று வரும்படியாக பெலிஸ்தேரை வென்று வந்த தாவீது இங்கே என்ன பண்ணுறாங்க? உற்சாகத்தின் மிகுதியினால், அந்த வெற்றியின் களிப்பினால் இன்றைக்கு அங்கு பாடின மாத்திரத்தில் என்ன நடக்கிறது? அங்கு அடுத்த சவுலுக்கு இந்த வசனம் விசனமாயிருந்தது. விசனமாயிருந்தது. அது மட்டுமல்ல, விசனமாக இருந்தது மட்டுமல்ல, அவன் மீது எரிச்சலும் அடைந்தது. தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000. தாவீதுக்கு 10000, எனக்கு 1000. இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் எடுத்து பயன்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டுதான் இன்றைக்கு மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அழைத்திருக்கின்றார். அதனால் ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தை என்ன? நாம் 16000 பேரை தாவீது கொண்டார் சொன்னால் இன்னைக்கு நீங்கள் நானும் அப்படிப்பட்ட மக்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். சவுலை போல அல்ல, தாவீதை போல. ஆனால் அங்கு நடைபெற்ற காரியம், அங்கு தாவீது பாடின மாத்திரத்திலே அதற்கப்புறம் தான் அவனை டிகிரேட் நம்ம சொல்லுவோம்ல, ஒரு பொசிஷன்லேருந்து அடுத்த பொசிஷனுக்கு. இப்போ ஹெச்எம் இருக்காங்க, ஹெச்எம் என்ன பண்ண ஏஹெச்எம் ஆக்குவாங்க. என்ன ஹெச்எம் பெயர் வாங்குறாரு. அதே தான் தாவீதை ஒரு குழுவுக்கு தலைவராக போடுறாரு. ஆனாலும் மக்கள் அவரோடு கூட இருக்கின்றார்கள். ஓடி 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 சவுலை கொல்றது, தாவீதை கொல்வது சவுல் ஓடுறாரு. அது நம்ம வாசித்தீங்கன்னா எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்ச கதை தான். ஆனால் என்ன நடைபெற்றது என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். அங்கு நடைபெற்ற காரியம் என்ன? அங்கே எவ்வளவுலாம் நடந்தாலும் கூட இங்கே தாவீது தன்னுடைய பதவிக்கு வந்த பிற்பாடு, தனக்கு எல்லா சுகமும் கிடைத்த பிற்பாடு, அரண்மனையில் அமர்ந்த பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு கர்சனை இருந்தது. எதற்காக என்றால், மனிதர்கள் என்ன பேசினாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை என்று சொல்லி பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்ல எண்ணம் அவனிடத்தில் இருந்தது. அதன் நிமித்தமாக அவன் என்ன செய்கின்றான்? அங்கு யோனத்தானின் நிமித்தம் என்று சொல்லி பார்க்கின்றோம். அங்கு யோனத்தானின் நிமித்தம் அங்கு செல்கின்ற பொழுது யாராவது இருக்கிறார்களா? சவுலின் வம்சம், யோனத்தானின் பிள்ளைகள் யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதற்கு காரணம் என்ன?
இது காரணம் என்ன? நாம் பார்த்து அந்த வாசித்த அந்த 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா 3ஆம் 4ஆம் வசனத்தில் அங்கே யோனத்தான் தாவீதோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கின்றார். வாசிக்கலாமே. யோனத்தான் தாவீது தன் ஆத்மாவை போல சிநேகித்தான், அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டான். தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான் என்று பார்க்கின்றோம். அப்படின்னா என்ன? அவன் இளவரசனாக இருந்த பொழுது, சவுலுடைய மகனாக இருந்த பொழுது அங்கு வந்த தாவீதை தன்னுடைய சிநேகிதனாக ஏற்றுக்கொண்டான். அதன் மூலமாக ஒரு உடன்படிக்கை பண்ணினான். அது மட்டுமல்ல, தனக்குள்ள எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்றான் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதற்கு பார்க்கின்ற பொழுது அதே 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம் சொன்னால் அங்கு 16, 17 வசனங்களிலே இப்படியாக சொல்லப்படுகின்றது. 1 சாமுவேல் 20, 16, 17. இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ணி, தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி, யோனத்தான் தாவீதை மிகவும் நேசித்தபடினால் பின்னும் அவனுக்கு கட்டளையிட்டான், தன் உயிரை சிநேகிக்கிறது போல அவனை சிநேகித்தான். ஏன்னா அவனுக்கு தெரிந்தாச்சு, இவன் தான் அடுத்த ராஜாவாக போகின்றார். ஏன்னால் கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்பதை யோனத்தான் அறிந்தது நிமித்தமாக தன்னுடைய தகப்பன் சவுல் அலைந்தாலும் கூட அவனுக்குள்ளாக இருந்த அந்த உறவு, அந்த உடன்படிக்கையை அவன் பார்க்கின்றான். உடன்படிக்கையை பண்ணின நிமிஷமாக இங்கே என்ன நடைபெறுகின்றது? அவன் ராஜாவான பிற்பாடும் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? ஒரு பதவி, ஒரு அந்தஸ்து வந்துட்டோம்னா பழசெல்லாம் மறந்துடும். அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அந்தஸ்து, அதிகாரம் வந்தாச்சுன்னா தான் கடந்து வந்த பாதை, நம்மை உயர்த்தினவர்களை எல்லாரையும் கைவிட்டுட்டு தாவீது ராஜா. ஆனால் அவன் யோனத்தானுடைய குடும்பத்தை நேசித்ததின்படியாய், சிநேகித்ததின்படியாய், உடன்படிக்கை பண்ணின நிமித்தமாய் அவன் என்ன செய்கின்றான்? யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லி கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டுக்காரனாகிய சீபா என்பவன் பெருளவன் தாவீதிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா சொல்லுங்க, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி. யார் நிமித்தம்? தேவனின் நிமித்தம். தேவனின் நிமித்தம். இன்றைக்கு அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நீங்கள் நானும் செய்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அது தேவன் நிமித்தமாக பண்ணுகின்றோம். தேவன் நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தை நாம் கர்த்தருக்காக நாம் செலவு பண்ணுகின்றோம். தேவன் கொடுத்த தாழ்ந்தை கர்த்தருக்காக பயன்படுத்துகின்றோம். நம்முடையது அல்ல, நம்முடையது அல்ல, நம்முடையது அல்ல. தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்தது. எனவேதான் அவன் சொல்கிறான், தேவன் நிமித்தம் சவுலின் குடும்பத்திற்கு தயவும்படி அவன் வீட்டாரில் யாரோ மீதியாக இருக்கிறானா என்று கேட்டார். சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் சொல்லலாமே, யோனத்தானின் 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கின்றான், ஒரு முடவன் இருக்கின்றான். அவன் இருக்கின்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கு பார்க்கின்ற பொழுது அவன் எங்கே இருக்கின்றான் என்று சொல்லி அடுத்ததை கேட்டோன்னே அடுத்த வசனம், லோத்தேபாரிலே. அவன் இருக்கின்ற இடம் லோத்தேபார். லோத்தேபார் என்பதற்கு என்ன பொருள் என்றால், மேய்ச்சல் இல்லாத இடம், வறட்சியான இடம், அங்கு ஒன்றும் இல்லாத ஒரு இருளான இடம். எங்கே இருக்க வேண்டியவன்? அவன் எருசலேமில் இருக்க வேண்டியவன் எங்கே இருக்கிறான்? லோத்தேபாரிலே இருக்கின்றான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேக வேளைகளிலே வறட்சியான இடங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் நல்ல மேய்ச்சலை கொடுக்கின்றார், நல்ல சபையை கொடுத்திருக்கின்றார், நல்ல திருச்சபையின் அங்கமாக இருக்கின்றோம். ஆனால் ஓடுகின்றோமே, ஓடுகின்றோமே, இங்கேயா அங்கேயா. இன்றைக்கு என்ன பிரச்சனை திருச்சபைக்கு? யாரெல்லாம் பிரச்சனையா இருக்கின்றார்கள்? இன்னைக்கு இங்கே அங்கு ஓடி கடைசியில் ஒன்றும் இல்லைன்னு இங்கே வந்திருந்துட்டு இன்றைக்கு தாங்கள் கொண்டிருந்த விசுவாசத்தை விட்டு அவர்கள் அவிசுவாசிகளாய், விசுவாசிக்கு ஆப்போசிட் தான் அவிசுவாசி, அப்படித்தானே? அவிசுவாசம், அவிசுவாசம், அவிசுவாசம்.
விசுவாசத்துக்கு அவிசுவாசம். இன்றைக்கு எப்படிப்பட்ட மக்கள்? இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தை, அவர்கள் அரசியல் விசுவாசம் கொண்டவர்களாய் இன்றைக்கு திருச்சபைக்குள்ளாக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அவிசுவாசம் உள்ளவர்கள் அல்ல, அவர்கள் அரசியல் விசுவாசம் உள்ளவர்களாய் வந்திருக்கின்றார்கள். அரசியல் பண்ணுவதற்காகவே இன்றைக்கு திருச்சபையிலே அநேக இடங்களிலே வந்து இன்றைக்கு இருக்கிற தென்னிந்திய திருச்சபை 75 ஆண்டுகள் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட திருச்சபையிலே இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அரசியல். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஏதோ நம்ம அரசியல் கட்சி மாத்திரம் அரசியல் நடத்துறாங்கல்ல. இன்றைக்கு விசுவாச கூட்டத்திலே அவிசுவாசம் இன்றைக்கு பார்க்கின்றோம். அரசியல் விசுவாசம் இன்றைக்கு தலை தூக்கி இருக்கின்றது. அதை யாரும் மறுக்கவும் மறைக்கவும் முடியாது. இன்றைக்கு கோர்ட் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய காரியங்களை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அங்கு பார்க்கின்றோம், அவன் எந்த இடத்துல இருந்தால் லோத்தேபார். லோத்தேபார் என்பதற்கு ஒரு வறட்சியான நிலம். எல்லாம் போறாங்க, ஓடி ஓடி அங்கே இங்கே ஓடிட்டு கடைசியில் இங்கே தான் பாருங்க. திருச்சபையில் அது நடக்குது, இது நடக்குது, பட்டியல். ஆனால் எல்லா பக்கம் ஓடுறது, ஓடி கடைசியில் இங்கே தான். அந்த கர்த்தருக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள். இது முதற்கொண்டு இன்றைக்கு திருமணத்திற்காகவும் கல்லறைக்காகவும் திருச்சபையின் அங்கமாக இருக்கிற அவிசுவாசம் உள்ள கூட்டம் உண்டு. அதை நாம் கண்டு இனம் கண்டு நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். நீங்கள் நானும் விசுவாசத்தின் கூட்டமாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இங்கே தூய இம்மானுவேல் ஆலயத்திற்கிற நீங்கள் நானும் விசுவாசத்தின் கூட்டம். அப்படின்னா நீங்கள் நானும் எதை புரிந்து கொள்ள வேண்டும்? அவிசுவாசம் உள்ள மக்கள் இருக்கின்றார்களா? அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். யாருன்னு திருப்பி திருப்பி சொல்ல விரும்பல. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்பதுதான். என்றால் அங்கு பார்க்கின்றோம், ஒரு முடவன் இருக்கின்றான், 2 கால்களும் இல்லாதவனாய். அவன் இருக்கின்ற இடம் லோத்தேபார். ஆனால் அவனுடைய பெயர் என்ன? அங்கு பார்க்கின்றோம். அடுத்த வசனம் வாசிக்கலாமே. தாவீது ராஜா உடனே ஆள் அனுப்புறாரு. சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோத்தே. மேவிபோத்தே மேவிபோத்தே என்பதற்கு அவமானம், வெட்கம். இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவர் நம்மை கிருபையா அழைத்திருக்கின்றார். நம்முடைய நாமம் என்ன? இன்றைக்கு நீங்கள் நானும் மேவிபோத்தா இருக்கின்றோமா? அவமானத்தின் பாத்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என்னால் அங்கு பார்க்கின்றோம், அங்கு விடுபட்ட உறவை புதுப்பிக்க தாவீது யோனத்தானின் மகனை அழைக்கின்றார். அழைத்த மாத்திரத்திலே என்னால் இன்றைக்கு இருந்த சூழ்நிலை என்னன்னாக்கும், ஒரு ராஜா தன்னுடைய ராஜபாரியத்தை பிடித்து விட்டாள், அரண்மனைக்கு சென்று விட்டாள். முன்னால் இருந்த ராஜாவுடைய வம்சம் யாராச்சும் இருக்காங்களா? நம்ம செய்கிறோம்ல, இங்கே மக்களை பார்க்குறோம்ல, நம்ம குடும்பத்தானா ஒருத்தன். அன்றைக்கு இருந்த ராஜாக்கள் அவனுடைய வம்சம் யாராச்சும் இருக்கிறாங்களா? இருந்தால் அவர்களை அந்த காலத்திலே கூப்பிட்டு அவர்களை வெட்டி அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அந்த குடும்பமே இல்லாதபடி செய்யக்கூடிய நாட்கள். ஆனால் இங்கே தாவீது ராஜா அப்படி செய்யவில்லை. கூப்பிட்ட பொழுது அங்கே பார்க்கின்றோம், அங்கே நடைபெற்ற காரியம் மோபேத்துக்கு ஒரு அச்சம். ஏண்டா ராஜா கூப்பிட்டாரு? ஏன்னா அவன் இருந்த இடம் எங்க? லோத்தேபார். எருசலேமில் இருந்து வெகு தூரம். இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம் என்பதை ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கின்றார். நீங்கள் நானும் ஆலயத்தில் தான் இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவருக்கும் எருசலேமுக்கும் லோத்தேபாருக்கும் வெகு தூரம் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவமானப்பட்ட நிலையிலே அங்கே அவன் இருக்கின்றான் என்று பார்க்கின்றோம். அவனுடைய பெயர் அவமானம். இன்றைக்கு நீங்கள் நானும் எப்படிப்பட்ட சூழ்நிலையை அமர்ந்திருக்கின்றோம்? ஆலயத்திலே அமர்ந்திருக்கின்றோம். ஆனால் ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய ரிலேஷன்ஷிப், நம்முடைய உறவு, நம்முடைய காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அங்கே பார்க்கின்றோம். இதை பார்க்கின்ற மாத்திரத்திலே அங்கே நடைபெற்ற காரியம். அங்கே என்ன செய்கிறார்? அவரை கூப்பிடுகின்றார். கூப்பிட்டு அரண்மனையில் அங்கே போகிறாங்க. போய் கூப்பிட போகும்போது அங்கே கூப்பிட்றாங்க. அவனால் முடமாக இருந்ததால் எந்திரிக்க முடியல. கதவை உடைச்சி தூக்கி வந்து ராஜாட்ட உட்கார வைக்கிறாங்க. தாவீது ராஜா என்ன பண்ண போகிறாரோ பயந்து கொண்டிருந்த பொழுது அவர் வந்து கூப்பிடுறார். மோவாபாத்தை தாவீதுடைய இடத்துல வந்தார்கள். தாவீது வந்தபோது அங்கே பார்க்குற முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்போது தாவீது ராஜா மோவாபாத்தே மோவாபாத்தே என்று சொல்லி கூப்பிடுகின்றார். அவனுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய நாமத்தை
உங்களுடைய என்னுடைய பெயரை சொல்லி கூப்பிடுவார்னு சொன்னால் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. அன்னைக்கு தாவீது ராஜா கூப்பிட்ட மாத்திரத்திலே அவன் சொல்லுகின்றான். அது மட்டுமல்ல, 7ஆம் வசனம் சொல்கிறது, அவனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? பயப்படாது. அவனுக்குள்ளாக இருந்த பயம் என்ன? நான் தான் மீதி இருக்கிறேன், என்னை காலி பண்ண தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து வந்திருப்போம். இன்றைக்கு அதே ஆண்டவர் அன்றைக்கு தாவீது அவரை கூப்பிட்டார் என்றால், இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்மை பெயர் சொல்லி கூப்பிடுகின்றார். கூப்பிடுவது மட்டுமல்ல, பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். கர்சனை பாருங்க, கர்சனையை பாருங்க. தாவீதை குறித்தே பார்த்துக்கிட்டோம்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியங்களையும் பார்க்கின்ற போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மையும் அப்படித்தான் அழைக்கின்றார். அவர் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையை நம்மோடு பண்ணியிருக்கின்றார். பண்ணியிருப்பது நிமித்தமாய் எப்படி தாவீது யோனத்தானோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைத்து அழைத்தாரோ, அதே போன்று ஆண்டவர் நம்முடைய முற்பிதாக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைத்து இன்றைக்கு உங்களையும் என்னையும் மகனே சொல்லி அழைக்கின்றவராய் இருக்கின்றார். என்றால் நீங்கள் நானும் உலக பார்வையிலே நாம் தகுதியற்றவர்களாய் காணப்படலாம், அல்லது தேவனுக்கு உகந்தவராய் வாழாது இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கர்சனை உள்ள கர்த்தர், நம்முடைய நிலையை அறிந்திருக்கின்றார். நீங்கள் நானும் எந்த நிலையிலே இருக்கிறோம் என்று அறிந்திருக்கின்றார். எனவே அவர் கர்சனையோடு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பான், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம், அவனோடு வாசம் பண்ணுவோம். இதுதான் உடன்படிக்கையின் தேவன். இன்றைக்கு ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார், உடன்படிக்கையின் தேவன் சொல்லி உடன்படிக்கையை நாம் நினைக்கின்றோமே. என்ன உடன்படிக்கை? இன்றைக்கு ஆண்டவர் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கின்ற அன்பு கூர்ந்த நிமித்தமாக தான் தன்னை சிலுவை மரணம் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். உங்களை என்னை பார்த்தா சொல்றாரு ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஆவியான உருமாய் கொடுக்கின்றது. இன்னைக்கு வந்திருக்கிற தூய இம்மானுவேல் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற என்னுடைய பிள்ளைகள் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவன் என் பிதா, அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். அது மட்டுமல்ல, நாங்கள் அவரிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். எவ்வளோ பெரிய பாக்கியம்! பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனும் நம்மோடு வாசம் பண்ண முடியாதான் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார்கள். அதற்கு நீங்கள் நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவருடைய வசனத்தை கை கொள்வதுதான், அவரிடத்திலே அன்பாக இருப்பது தான். அதனால தான் நாம் ஒவ்வொரு ஆராய்ச்சி சொல்லிடுமே, நாம் மற்றவரிடத்திலும் அன்பு பாராட்ட அழைக்கப்படுகின்றோமே. அது மட்டுமல்ல, ஆண்டவர் என்ன செய்கின்றார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்த சுவிசேஷத்தில் பார்க்கின்ற பொழுது 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். எவ்வளோ பெரிய சிலாக்கியம், எவ்வளோ பெரிய சிலாக்கியம்! இன்னைக்கு வந்திருக்க உங்களுக்கு என்னோடு கூட ஆண்டவர் உங்களையும் என்னையும் தட்டிக்கொண்டே இருக்கின்றார். இதய கதவை தட்டிக்கொண்டே இருக்கின்றார். வேத வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் திறக்க மனமில்லையே. திறக்கின்ற பொழுது அவர் என்ன சொல்கின்றார்? நான் பிரவேசித்து அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அது மட்டுமல்ல, அவனும் என்னோடு போஜனமா. நம்ம ஒரு விருந்தாளியை கூப்பிட்டோம்னா விருந்தாளிக்கு தான் சாப்பாடு போடுவோம், அப்படி தானே? நம்ம சாப்பிட மாட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன, நம் வந்தால் அவனும் என்னோடு கூட இருந்து போஜனம் பண்ணுவான். அப்படின்னா அப்படிப்பட்ட சிலாக்கியம், ஆண்டவரோடு கூட நித்திய காலமாக இருக்கக்கூடிய அந்த மகா பெரிய சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாதா தான் ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். நீங்கள் நானும் ஆத்மாவிலே ஒருவேளை இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். மாற்று திறனோடு கூட நாம் இருக்கின்றோமா? ஆத்மா எப்படி ஆயிருக்கின்றது? ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அந்த விசுவாசத்தின் வாழ்க்கை நம்மிடத்தில் உண்டா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, தாவீதின் மரியாதை. தாவீதின் மரியாதை, இயலாமையிலிருந்த மேவிபோசேத் மீது தாவீதின் மரியாதையை பார்க்கின்றோம். 9 முதல் 13 வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு பார்க்கின்றோம், இன்றைய அரசியல்வாதிகளை போன்று வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அள்ளி வீசிவிட்டு
ஒன்றும் செய்யாத அல்ல. இன்னைக்கு அநேகர் என்ன சொல்கிறாங்க, இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன். அப்படித்தான் நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் எதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் எதை பண்ணேன். ஆனால் அங்கே பார்க்கின்றோம் தாவீது அவன் மீது மரியாதை வைப்பதன் காரணம் என்ன? என்ன ஆண்டவர் சொன்னாரோ, என்ன உடன்படிக்கை பண்ணினாரோ அதை நினைத்து பார்த்து அங்கு சவுலுடைய வேலைக்காரனை அழைக்கின்றார். அழைப்பது மட்டுமல்ல, அவனை நோக்கி சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானத்தின் குமாரனத்திலே கொடு. கட்டளை பாருங்க. என்ன எல்லாத்தையும் அனுபவிக்கிறவன் யாரு? சவுலுடைய வேலைக்காரன். சவுலுடைய வேலைக்காரனுக்கு எத்தனை இருந்தாங்களாம்? 15 குமாரனும் 20 வேலைக்காரர் இருந்தாங்களாம். யார் இது? யார் எடுத்து யார் அனுபவிக்கின்றது? சவுல் ராஜாவுடைய சொத்தை எல்லாவற்றையும் எடுத்து அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். அப்பொழுது அவன் சொல்லுகின்றான், தாவீது ராஜா அவருக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்துரு. அது மட்டுமல்ல, 10வது உன் குமாரனும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமான் குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோஸ் நிமித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பான் என்றான் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அது என்ன சொன்னாரோ சீபா அதை முற்றிலுமாக செய்தான். ஆண்டவர் தாவீது சொன்ன மாத்திரத்திலே அவன் எனக்கு எல்லாம் கொடுக்க. இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? சொத்து சுகம் வந்தாச்சுனாக்கா தலைகீழா, தலை எங்கே இருக்குது, கால் எங்கே இருக்குது? சொத்து சுகத்துக்கு கொடுத்த கர்த்தர். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கின்றோம்? எல்லாவற்றையும் அனுபவித்திருந்த சீபா ஊழியக்காரன், சவுலினுடைய ஊழியக்காரன், அவன் சொன்ன தாவீது சொன்ன மாத்திரத்திலே எல்லாவற்றையும் நான் ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் உன்னுடைய கட்டளையின்படியே அவனுக்கு கொடுத்து விடுகிறேன் சொல்லி அவன் கொடுக்கின்றான். கொடுப்பது மட்டும் ஒரு ராஜகுமாரனை போல மேவிபோசத்தை என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று சொல்லி ராஜா சொல்கின்றான். ராஜ வசனம். ஒரு முடவன் தான், ஆனால் அவனுக்கு பார்க்கின்றோம் ஒரு ராஜகுமாரன். ஏன்னா அவன் இரவலசனாக இருக்க வேண்டியவன். ஒரே சவுல் ராஜாவா இருந்திருப்பான் சொன்னால், சவுல் இந்த மாதிரி ஒரு பொறாமை எண்ணம் உண்டு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே விழுந்து போவதற்கு காரணம் அதுதான். இன்னைக்கு ஒருத்தர் நமக்கு கீழே இருக்கிறவன் மேலே வந்தாச்சுன்னா பொறாமையின் எண்ணம் தான் இன்னைக்கு எல்லாருடைய உள்ளத்திலும் இன்றைக்கு இருக்கின்றது. குடும்பத்திலே ஒரே தாயின் வயிற்றிலே பிறந்த சகோதரன் மத்தியிலே இன்னைக்கு பொறாமை. இளைய சகோதரனுக்கு ஒரு மரியாதை கிடைத்து விட்டால் மூத்த சகோதரனுக்கு பொறாமை. அதனால தேவையில்லாத வாக்கியங்களை, தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி அவமானப்படுத்தி கொண்டிருக்கின்ற காலங்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கு சவுல் என்ன பண்ணுகின்றார்? சவுல் நிமித்தமாக அங்கு பார்க்கின்றோம், சவுல் எல்லாவற்றையும் அந்த பொறாமையின் நிமித்தமாக எல்லாவற்றையும் இழந்தான். கடைசியாக ஒரே நாளிலே அவன் இறக்கின்றான். யோனத்தானும் சவுலும் இழக்கின்றார்கள். அந்த செய்தி வருகின்ற பொழுது அரண்மனையிலிருந்து இவனை தூக்கி, இவன் பிறவியிலே இவன் முடவன் அல்ல, ஒரு தாதி தூக்கி ஓடிக்கிறாள். ஓடுகின்ற பொழுது கூட்டத்திலே தவறி விழுந்தது நிமித்தமாக இவன் முடவனானான் சொல்லி வேதவசனம் சொல்கின்றது. அவன் பிறவியிலே கூட அல்ல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் நானும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பொழுது நமக்கு இருந்த விசுவாசம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கின்றதா? அன்றைக்கு அவன் 5 வயதிலே அவனை தூக்கி ஓடுகின்ற பொழுது கை தவறி விழுந்த நிமித்தமாக அவன் முடமானான் என்று பார்க்கின்றோம். முடமாகி எங்கேயோ போய் வறட்சியான இடத்திலே லோத்தேபாரிலே போய் இருக்கின்றான். இன்னைக்கு அன்புக்குரிய தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்து வந்தது. நீங்கள் நானும் எந்த சூழ்நிலையும் மேவி பார்த்ததை போல அல்ல, லோத்தேபாரிலே இருக்க அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. நீங்கள் நானும் அதை 13ஆம் வசனம் சொல்கிறது. எங்கே இருக்கானா? வாசிக்கலாமே. மேபி போசஸ் ராஜாவின் பந்தியில் நித்தம் வசனம் பண்ணினவனாயிருந்து அப்படினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாயிருந்தது. அவனுடைய சரீரத்தில் இன்னும் முடந்தா இருக்கின்றது. ஆனாலும் அவனுடைய முன் வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது பின் வாழ்க்கை, அவன் எங்கே இருந்தவன்? லோத்தேபாரில் இருந்தவன் இன்றைக்கு எருசலேமிலே இருக்கின்றான். எருசலேம் தேவன் தெரிந்து கொண்ட நகரம். இன்றைக்கு அந்த நகரத்துக்காகத்தான் நீங்கள் நானும் ஆடிக்கொண்டிருக்கின்றோம், பாடிக்கொண்டிருக்கின்றோம், ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். தேவ நகரத்துக்குள்ளாக எருசலேமுக்குள்ளாக வாசம் பண்ணுவதான் எருசலேம் என்று சொல்லி பாடுகின்றோமே. எருசலேமுக்கு போக நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்கின்றோமா? அது வேண்டாம் ஆண்டவரே, நான் இப்படியே லோத்தபாரிலே இருந்து போயிட்டேன், என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போகட்டும், வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஓட இருக்கின்றோமா? அல்லது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற எருசலேமிலே குடியிருக்க நாம் இருக்க அழைக்க? அழகான பாட்டு பாடுறோமே, எருசலேம் என் ஆலயம்,
நான் ஆசைக்கும் வீடு அதே, அதை கண்டு நான் பாக்கியம் அடைய வேண்டுமே. இதுதான் நம்முடைய வாஞ்சை. இதோ நாம் மரித்தவர்கள் பாடுகின்ற பொழுது நாம் பாடுகின்றோமே, அந்த பாடல் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். நாம் எருசலேமின் வாழ்வை காண, எருசலேம் என்ன ஆவல் என்று சொல்லி நாம் பாடுகின்றவங்க மட்டுமல்ல, அதற்குத்தான் நாம் முத்திரிக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அங்கு பார்க்கின்ற பொழுது இது என்னென்றால் அங்கு 13ஆம் வசனத்தில் சொல்லியிருப்பது, எருசலேமை கொடுத்தான், அவன் 2 கால்களும் முடமாக இருந்தது. முடம்தான், ஆனால் அவனுக்குள்ளாக இன்றைக்கு ராஜ மகிமை, ராஜகுமாரன் இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் நானும் தான் இயேசு கிறிஸ்துவின் ராஜரீகத்திலே அங்கமாக இருக்கின்றோம். இயேசு ராஜனுக்கு நீங்கள் நான் தான் குமாரனும் குமார்த்தியுமாய் இருக்கின்றோம். நீங்கள் நான் தான் இளவரசனும் இளவரசியுமாய் இந்த உலகத்திலே வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு ராஜா நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். நமக்கு வாசித்தம் இன்றைக்கு நற்செய்தி பகுதியில் பார்க்கின்ற பொழுது அங்கே வாசித்த பகுதி என்ன? மார்க் 3ஆம் அதிகாரம் 1 to 6. அப்புறம் அதை வாஸ்தவம் அதில் பார்க்குற பொழுது அதே இதை பார்த்தீங்கன்னா மத்தேயு 12ஆம் அதிகாரம் 9 to 21 இருக்குது. அதே இது லூக்கா 6ஆம் அதிகாரம் 6 to 12. சூம்பின கையை குணப்படுத்துதல். சூம்பின கையுடையவன் எங்கே இருந்தான்? எங்கே இருந்தான்? தேவாலயத்தில் இருந்தான். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஜெபாலயத்தில் இருந்தான். நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம எங்கே இருக்கோம்? இப்போ ஜெபாலயத்தில் வந்திருக்கோம். அன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போகிற பொழுது சூம்பின கையுள்ள மனுஷன் அங்கே இருக்கின்றான். இருந்த பொழுது அங்கே என்ன நடைபெறுகிறது? ஓய்வு நாள் அவனுக்கு சொஸ்தமாக்கினால் 6 பேரில் குற்றச்சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாக இருந்தார்கள். எப்படிப்பட்ட கூட்டம்? அவங்க எங்கே இருந்தாங்க? சொல்லுங்களே. இதுதாங்க இது நம்மக்கிட்ட இருக்க ஒரு பெரிய இது என்னென்னா, இந்த ஸ்பெஷல் ஸ்பீக்கர்னு கூப்பிட்றோம். வந்து கொடுத்து சொல்லுன்னா சொல்கிறோம், கையை தூக்குனா தூக்குறோம், ஆடுறோம். ஆனால் நாம் கேட்கின்ற பொழுது ஏன் மௌனம்? ஏன் மௌனம்? ஆண்டவருடைய வார்த்தையை தானே அவர்களும் கொடுக்கிறார்கள், நாங்களும் கொடுக்கின்றோம். ஸ்பெஷல் ஸ்பீக்கர் அந்த இதே அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் சொன்னார், யூடியூப்லலாம் போடுறதில்ல. வேதத்தில் எங்கேயாச்சும் இருக்கா யூடியூப்பில் போட்டோன்னு? இருக்கா? இருக்கா? ஆனால் அவர் வந்து ஒரு பெருமையாக சொல்லிட்டு போகிறார், நான் 8 நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன், இவ்வளவு கூட்டங்களை நடத்திருக்கிறேன், இவ்வளவு வயசுலேருந்து நான் ஊழியம் பண்ணுறேன், யூடியூப் போடல. ஆனால் நான் சொல்கிறேன், நான் என்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆயராக பொறுப்பேற்றேனோ, காரியாபட்டி குருசேகரத்தில் என்னை போட்டார்களோ, அன்றைக்கு பெருந்தொற்று வந்தபொழுது அந்த மக்களுக்கு நற்செய்தி போக வேண்டும் என்று சொல்லி வீட்டில் இருந்து நான் ரெக்கார்ட் பண்ணி அவர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் செய்தி அனுப்பினேன். இது என் மேல் விழுந்த கடமை. அந்த யூடியூப்பில் இன்றைக்கு 471 எங்கே சென்றால் இந்த இதே நாளைக்கு இருக்கும். எந்த ஆலயத்தில் நான் கொடுத்தாலும் அது ஆடியோவோ இல்லை வீடியோவோ இன்றைக்கு இருக்கின்றது. 1239 சப்ஸ்கிரைபர் இருக்கிறார்கள். ஏன் இதை சொல்கின்றேன்? நான் இங்கு கொடுக்கின்ற வார்த்தை இன்றைக்கு திருச்சபை எனக்கு கொடுக்கின்ற முறைமையின்படி இன்றைக்கு என்ன வார்த்தை, ஒருவேளை நீங்கள் வாசித்தீங்கன்னா இதை கொடுத்து என்ன சொல்ல போகிறாரோ நினச்சிங்களா இல்லையா? என்னடா 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தை எடுத்திருக்காரு, என்ன சொல்ல போறாரு? இன்னைக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள். ஏன்னா அவர்களுக்கு பொறுத்த மட்டும் இன்றைக்கு கொடுக்கின்ற வார்த்தையை 100 இடத்துல கொடுத்திருப்பார்கள். 100 இடத்துல கொடுக்கின்ற பொழுது நான் இதே வார்த்தையை 4 இடத்துல கொடுத்தேன்னா வசனம் மனப்பாடமாக வருமா வராதா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன? அவர்கள் எவர்கள் இன்னைக்கு ஆண்டவரை விட்டு ஊழியர் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு சமூகமாக இருக்கின்றோம். மரியாதையை ஆண்டவருக்கு கொடுக்காதபடி தேவ மனிதர்களுக்கு கொடுத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற திருச்சபை மக்களாக இருக்கின்றோம். தாவீதின் மரியாதையை பார்க்கின்றோம். அங்கே பார்க்கின்றோம், மேவிபோசத்துக்கு மரியாதை கொடுக்கின்றான், எருசலேமிலே குடியிருக்கின்றான் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சூமின கையுடைய தேவன் நமக்கு தந்துள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்றைக்கும் ஆம் என்றும் ஆமீன் ஹல்லேலூயா சொல்லாமே. எல்லாம் எவ்வளோ வாக்கு தத்தம் இதில் கொடுக்குற வாக்கு தத்தம்லாம் நமக்கு தான், நம்முடைய பின் சந்ததிக்குத்தான். அப்புறம் நாம் என்ன சொல்லலாம்? ஆமேன், அது போதுமே. நாம் எங்கே பண்ணுறோம்? இன்னைக்கு ஓடுறோம் ஊழியர் பின்னால். இந்த ஊழியரா? ஆஹா, இன்னைக்கு ஊழியர்களை நீங்கள் முன்னிறுத்துகிறேன்னு சொன்னால் ஆண்டவரை நீங்கள் பின்தண்ணி செல்கிறீர்கள். ஆண்டவரை எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை முன்னிறுத்துவோம் சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தேவ வார்த்தை. தேவனுக்கு ஆவியானவர் என்ன கொடுக்க வேண்டுமோ அதைத்தான் கொடுப்பார். யார் மூலமாக? ஒரே வசனத்தை அல்ல. நான் எங்கே போனாலும் இந்த அல்மனாக்க அடாப்ட் பண்ணுறது என்னென்னா, நாங்கள் பெருங்குடி கிராம சபை,
அங்கே பொறுப்பாளராக இருந்தேன். 3 வாரம் வெவ்வேறு ஆளுங்க வந்தாங்க. 3 வாரம் வந்தவங்க நித்திய ஜீவனை பற்றி தான் ஒரே போர்ஷனை பிரசங்கம். நினச்சி பாருங்க, 3 பேரும் நித்திய ஜீவனை பற்றி, ஒவ்வொருத்தரும் கடவுளை எனக்கு வெளிப்படுத்துகிறார்கள். விசுவாசிகள் என்ன பண்ண முடியும்? அது கிராம சபை. அப்பொழுது நான் தெற்குவாசல் குருசேரத்தில் ஆயத்தை சொன்னேன், யார் அனுப்பிச்சாலும் ஐயா அந்த அல்மனாக் பிரகாரம் பிரசங்கம் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அனுப்புங்க, இல்லைன்னா அனுப்பாதீங்க. அது மாதிரி யார் வந்து என்னிடத்துல அங்கே பெருங்குடியில் வந்து ஐயா அடுத்த வாரம் நான் ஆராதனை நடத்துகிறேன், என்ன இடத்துல கேட்காதீங்க, போய் ஆயிரத்தில் கேளுங்க. தெற்கு வாசல் போதவர் உங்களை அனுப்பிச்சா வாங்க, நாங்கள் கதவை திறந்து வைக்கிறோம், அங்கேருந்து இல்லாமல் நான் உங்களை உள்ள விடணும். இன்றைக்கு நமக்குள்ளாக இன்னைக்கு ஓநாய்கள் இருக்கின்றது. ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஓநாய்கள் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இருக்கின்றது. இன்னைக்கு விசுவாச கூட்டமாய் இன்னைக்கு தென்னிந்திய திருச்சபையின் அங்கமாய் இருக்கின்றோம் என்றால் திருச்சபை நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாம் மட்டுமல்ல, நம் பின் சந்ததிக்கு அதை கொண்டு செல்கின்ற மக்களாய் இருக்க வேண்டும். ஒரு ஆத்மா அழிந்து போவது எந்த ஒரு மெய்ப்பனுக்கும், ஒரு ஆடு காணாமல் போவது எந்த ஒரு மெய்ப்பனுக்கும் இல்லையோ, அதே போல எந்த ஒரு ஆத்மாவும் அழிந்து போவது மெய்ப்பனுக்கு அல்ல. மெய்ப்பன் எல்லாரும் வந்திருக்க ஒருத்தர். ஒருவேளை ஆண்டவர் இந்த இரவிலே வருவார்னு சொன்னால், ஒருவேளை தூய இம்மானுவேல் ஆலயத்தில் இருக்கிற உங்க எல்லாத்தையும் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே பார்க்க வேண்டும். அதான் என் ஆசை. அதுக்கு தான் ஆண்டவர் ஒருவேளை அனுப்பினாரோ. ஏன்னா நமக்கு ஒன்று அல்ல, எதற்கும் தகுதியற்ற இங்கே அனுப்பியிருக்கிறான்னு சொன்னால் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட அனுப்பியிருக்கிறார். நீங்கள் அதை அறிந்து பார்த்து செயல்பட அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது மாற்றுத்திறனாளியாக இருக்கின்ற மோபாத்து மீது தாவீதின் கரிசனையும் மரியாதையும் இருந்தது போது ஆண்டவரின் குணத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நம்முடைய இயலாமையிலே நம்மோடு கூட இருக்கின்றார். நம்மை கரம் பிடித்து தூக்கி இருக்கின்றார். சொல்ல முடியுமில்ல, நம்ம எத்தனை நாட்கள் நாம் விழுந்துக்கணும். ஒருவேளை அவன் விழுந்தது போல நாம் விழுந்தோமே, தூக்கி நிறுத்தி இன்னைக்கு தேவ சமூகத்திலே வந்து நிறுத்தியிருக்கின்றாரே. இந்த இதற்கு நீங்கள் நான் என்ன ஈடை கொடுக்க இருக்கின்றோம்? ஆண்டவருக்கு மரியாதை, ஆண்டவரிடத்திலே நான் நம்பிக்கை வைத்து, ஆண்டவரே என்னை கொண்டு நீர் என்ன சித்தமாக இருக்கிறீரோ நான் செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கின்றேன். என்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் நமக்கு கற்பித்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் எதற்காக இந்த உலகத்தில் அனுப்பினாரோ அதை நிறைவேற்றத்தான் அவர் தன்னை அர்ப்பணித்தார் என்று பார்க்கின்றோம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய பிள்ளையை அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒரு சித்தத்தோடு கூட வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தை நிறைவேற்றி மற்றவர்களிடத்திலே நாம் கரிசனை காட்டுகிறவர்களாய், மற்றவர்களை மரியாதை குறைவில்லாதபடி மற்றவர்களை மதிக்கின்ற மக்களாய். இன்னைக்கு மரியாதையா மதிப்பா? வயசில் மூத்தவங்க முடியாத போனோன்னு என்ன நினைக்குது? அநேகர் நான் பார்த்ததுண்டு ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க. என்ன அதற்கு காரணம்? என்ன ஒதுங்கி போவதின் அர்த்தம் என்ன? நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காதபடி இருக்கின்ற பொழுது, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காதபடி, இன்றைக்கி திருச்சபையை கட்டி எழுப்பின நம்முடைய முன்னோர்களை நாம் நினைக்காதபடி, அவர்களுக்கு வேண்டிய செலுத்த வேண்டிய மரியாதையை நாம் செலுத்தாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதை நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே அவரை மதித்து அவர்கள் மீது நாம் கரிசனை காட்டினோம் என்று சொன்னால், மற்றவர்களை குறித்த உண்மையான கரிசனை, மீண்டும் சொல்கிறேன், மற்றவர்களை குறித்த உண்மையான கரிசனை உள்ளவர்கள் கடவுளின் உருவம். ஹல்லேலூயா. மற்றவர்களை குறித்து உண்மையான கரிசனை இருக்கு. உண்மையான கரிசனை உள்ளவர்கள் கடவுளின் உருவம். எனவே இந்த நாளிலே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து, ஆண்டவரே என்னுடைய காரியங்களை அறிந்திருக்கிறப்பா, உம்முடைய திருச்சமூகத்திலே வந்திருக்கிறேன். நீர் கொடுத்த வார்த்தை ஒவ்வொன்றையும் நான் எந்த நகரத்தை தெரிந்து கொண்டிருக்கின்றேன், வரிசையான காலில் இருக்கின்றான், இல்லை எருசலேமின் வாழ்வைக்கான நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றனா என்பதை சிந்தித்து பார்க்கவும், ஆண்டவன் நமக்கு கொடுக்கின்ற சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று அனுபவிக்க உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவருமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு மித்திருக்கிறப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, தாவீதின் கரிசனை, தாவீதின் மரியாதை என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் சிந்திக்கவும், கர்த்தாவே இதோ அவன் காட்டின அந்த கரிசனையின் மூலமாய் கர்த்தாவே மீண்டுமாக கர்த்தாவே ராஜகுமாரனாய் கர்த்தாவே மேவி பார்த்து வந்தது போல கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நாங்கள் எப்படி இருக்கின்றோம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்து, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் முடங்கி போகாதபடி கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எங்களை கொண்டு என்ன சித்தமாக இருக்கிறதை செய்வதற்கான பலத்தையும் சத்துவத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கு கொடுக்க வேண்டுமாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன்.
மதுரை நகர் வட்ட மன்றங்கள் அளவிலான வாலிபர் கூடிய நடைபெற உள்ளது. வாலிபர்கள் தவறாது பங்கு பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வட்டகமன்ற அளவிலான திருமறை தேர்வு எழுதுபவர்கள் இன்று மாலையுடன் முன்பதிவு செய்திட அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். செவ்வாய்க்கிழமை பெண்கள் நாம் மாறி மாறி வாசிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் முடிவு பரியந்த உடைய பிரசன்னம் ஆளுகை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வந்தவர்கள் வந்த வண்ணமாய் திரும்பி செல்லாதபடிக்கு உடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பி ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நாங்கள் பிறர் மேல் கரிசனையுள்ளவர்களாய் பெரியோர்களை மதிக்கிறவர்களாய் மாற கர்த்தர் தாமே எங்களோட இடைப்படும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம். சிறப்பாய் இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அருமை ஐயாவுக்கு நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய திருப்பணியை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கொண்டு செல்லும்படியாய் நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையின் ஆயர் ஐயா அவர்களுக்காக, ஒரு குடும்பத்திற்காக, ஐயாவின் பணிக்காக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உம்முடைய பணியை உண்மையும் உத்தமமாய் நிறைவேற்ற போதுமான பலத்தையும் ஞானத்தையும் கர்த்தர் அருளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபை திருப்பணிக்கென்று கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சென்ற வாரத்திலும் ஆண்டவரே அறுவடை பண்டிகையில் ஆண்டவர் உதாரத்துவமாய் கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவ சமாதானம் நிறைந்திருக்கட்டும். ஒருவருக்கொருவர் புரிந்து வாழ்கிற உண்மையே தலைமையாய் வைத்திருக்கிற குடும்பமாய் இருக்க கர்த்தர் தாமே ஒப்புக் கொடுக்கிறப்பா. குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள் பெருமைகள் இயேசுவின் நாமத்தினால விலகும்படியாய் நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விரோதமாய் எழும்புகிற எல்லா பிசாசின் கிரியைகள் விலகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவர் உம்மை தொழுது கொண்டிருக்கிற நாங்கள் உலகத்துக்குள்ளாய் கடந்து செல்லுகிற பொழுது உலகம் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை கர்த்தர் உம்முடைய ஆவியினால் எங்களுக்கு அருளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். தகப்பனே, நீர் உடன் இருப்பீராக. அன்று விசேஷமாய் பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பலவீனங்களை மாற்றுகிறவர் நீர். ஆண்டவரே, பெரிய வைத்தியராய் இருக்கிற நீர் ஒவ்வொருவருடைய பலவீனத்தையும் மாற்றி ஆண்டவரை பூரண சுகம் உண்டாக்கும்படியாய் நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். சிறு பிள்ளை முதல் பெரியோர் மட்டும் நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பெரியோர்களை விசேஷமாய் இரவில உறக்கம் வராமல் ஆண்டவரே பலவீனத்தின் நிமித்தமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பாதுகாப்பீராக. நல்ல உறக்கம் வரும்படியாய் கர்த்தர் அருள் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டும் ஆயுடைய கரங்களில் முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் உடைய பிரசனம் ஆளுகை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். திருமண நாளை பிறந்த நாளை காணுகிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக பிறந்த நாளை காணும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்து ஒவ்வொரு ஆண்டும் நாம மகிமைக்கென்று ஜீவிக்க கர்த்தர் அருளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். தொடர்ந்து பிரசனத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபையின் பொறுப்பாளர்களுக்காக, திருச்சபையின் அங்கத்தின் ஒவ்வொருவருக்காக மீண்டும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிங்க, நிறைவாய் வழி நடத்துவீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் சமாதானமும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக. நாம் யாவரும் எழுந்து ஆராதனைக்கு நிறைவு பாடலாக முடிவுக்கவில்லை 4வது பாடலை பாடுவோம். தெய்வ ஆசீர்வாதத்தோடைய அடியாரை அனுப்பும்.